ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் 1/2 கிலோ வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா வெண்டைக்காயும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு நமக்கு தேவை ஒரு வெங்காயம். ஸோ அந்த வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இது கூட நம்மளுக்கு தேவை கொஞ்சம் தேங்காய். ஸோ கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடானதும் அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினதும் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காவோட வழவழப்பு போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வழவழப்பு போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட வழவழப்பெல்லாம் போயிருக்கு, பார்த்தாலே தெரியுதுல்ல. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.